ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு கிரில்ட் சிக்கன் ரேப் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஒரேகானோ, சீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் நான் வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மேரினேடை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றிப்போம். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருவோம். 2 ஹவர்ஸ் கழித்து ஒரு கிரில் பேன்லேயோ அப்படி இல்லைனா ஒரு நார்மலான தோசை தவாலேயோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டை இப்போது நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் ஒரு நிமிஷம் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஃபுல்லாக சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து சிக்கனை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. இதே போல் ஃபுல்லாக குக் பண்ணிப்போம். சிக்கன் நல்லா 2 பக்கமும் குக் ஆன பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பெல் பெப்பர்ஸ், எல்லோ கலர் குடமிளகாவை லைட்டாக டாஸ் பண்ணிப்போம். ரொம்ப குக் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதில் அதே பேனில் ஃப்ரை பண்ணாலே போதும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். சிக்கன் நல்லா கூல் ஆகட்டும். இன்னொரு பவுலில் ஃபைனாக சாப் பண்ண 1/2 லெட்டஸ், அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மயனைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் நல்லா கூல் ஆகிட்ருக்கோம். இப்போது அதை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். நான் இங்கே கடையில் வாங்கின ஹோல் வீட் ரேப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி கூட செஞ்சு அதில் நம்ம ரேப் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். அதில் நம்ம சிக்கன், பெல் பெப்பர், லெட்டஸ் இதை 3த்தையும் வச்சு கொஞ்சமாக ஸ்பைஸ் மைனஸையும் போட்டு ரோல் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளான கிரில்ட் சிக்கன் ரேப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.